இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். இது சம்மர் டைம் அப்படிங்கறத சொல்லவே தேவையில்ல. சும்மாவே நம்ம மொபைல் ஹீட் ஆகும். இந்த மாதிரி டைம்ல வேற லெவல் இருக்கும். ஒரு ஹைன் கூட பண்ணிக்க முடியும் நம்ம ஷர்ட் எல்லாம், அந்த அளவுக்கு நல்லா ஹீட்டிங் இருக்கும். சோ ரெண்டு ரீசன் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரினால ஹீட் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா பக்கம் இருக்கிற இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் ஆகுது. என்னன்னா இது ப்ராசஸர், இது கேமரா. சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய மொபைல் ஹீட்டிங் இருக்கும். அதாவது கண்டினியூஸா பர்பஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க வீடியோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கேம் பிளே பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாங் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் நீங்க பண்ணிட்டு இருக்க பட்சத்துல உங்களுக்கு வந்து ஹீட்டிங் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க சார்ஜ் பண்ணும்போது தயவு செய்து உங்களுடைய மொபைல் ஹீட் ஆயிடுச்சு, ஹீட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மொபைல் பவுச்சை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோஸ்ட் பவுச்சை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளே பண்றது பெஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து ஒரு கூலிங் தேவை. நீங்க அந்த பவுச் யூஸ் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் ரொம்ப இருக்குமா இருக்கும். அதனால வந்து ஃபுல்லா வந்து ஹீட் வந்து ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து வெளியே போக முடியாது. பாத்தீங்கன்னா உங்க கை ஃபுல்லா வந்து சுட ஆரம்பிக்கும். அதனால மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பவுச் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டி பர்பஸ் ஆப் ஒரே டைம் பார்த்தீங்கன்னா 4-5 ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோட்டிங் விண்டோஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மோஸ்டா பார்த்தீங்கன்னா லொகேஷன் அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இதுல தான் வந்து நமக்கு வந்து இந்த ஹீட்டிங் பிரச்சனை இருக்கும். லொகேஷன் அப்படிங்கிறத லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க நமக்கு வந்து லொகேஷன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க கீழே வைஃபை ஸ்கேனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளூடூத் ஷேரிங் அப்படின்னு இருக்கும். சரி, ஸ்கேனிங் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்க மோஸ்டா பண்றதுனால உங்களுடைய பேட்டரிக்கான ஹீட்டிங் பிரச்சனை நீங்க கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். சோ மறக்காம இந்த லொகேஷன்ல போயிட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு சில லொகேஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு அத்த டைம்ல அந்த லொகேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டரா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து செட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அங்க அபவுட் போன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட்மி யூஸ் பண்ணி தான் மீ வெர்ஷன் இருக்கு. இதுவே நீங்க வந்து ரியல்மி யூஸ் பண்ணா ஓஎஸ் இருக்கும். ஐ மீன் ரியல் கலர் ஓஎஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏத்தப்பல பாத்தீங்கன்னா ஓஎஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க, அதே ஒரு 4-5 டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அது எங்கடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் பேக் வந்துக்கோங்க. அது மொபைல் செட்டிங்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அங்க நமக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க. அங்க பாத்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு செட்டிங்ஸ் நீங்க வந்து ஆப்ஸ்க்காக நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு. இது மோஸ்டா பண்ணாவே உங்களுடைய ஹீட்டிங் பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருங்க அப்படின்னா அங்க ஆப்ஸ் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஆப் செட்டிங்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லிமிட் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும். இல்ல உங்களுக்கு வேற மாதிரி ஏதாச்சும் இருக்கு, ஆல்மோஸ்ட் 2 ப்ராசஸ் இல்ல 4 அப்படின்னுச்சுன்னா அது ஸ்டாண்டர்ட் லிமிட் இல்ல நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கறத செட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இது செட் பண்ணிட்டீங்களா உங்களோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கவே முடியாது. லிமிடெட் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதிகமா நமக்கு பேக்ரவுண்ட்ல ஆப்ஸ் வந்து ஃபுல்லா பெண்டிங்ல இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு வந்து இந்த மாதிரி ஹீட்டிங் பிரச்சனை இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மல்டிபிள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்ட்ல, அது மட்டும் இல்ல ஃப்ளோட்டிங் விண்டோஸ்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஸ் ஒரே டைம்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராசஸ் அடிவாங்கும். அதனால நமக்கு கண்டிப்பா ஹீட்டிங் பிரச்சனை வந்து ரொம்பவே அந்த ஹீட்டிங் வந்து ஜெனரேட் ஆகும். அதனால மோஸ்ட் ஆஃப் அதிக ஆப்ஸ் ஒரே டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. பேட்டரி இஷ்யூவா இருக்கு, உங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆயிடுதுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து வால்பேப்பரும் சரி தீம்ஸும் பிளாக் கலர் யூஸ் பண்றது பெஸ்டா இருக்கும். நிறைய பேர் CPU கூலர்லாம் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் வந்து ஹீட்டிங் வந்து குறைஞ்சிடும், நமக்கு சில்னஸ் கிடைக்கும் அப்படிம்பாங்களாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ல நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுரும். ஸோ ரேம் வந்து கிளியர் பண்ணும். அதாவது நீங்க பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான் இது பண்ணுமே தவிர்த்து மற்றபடி பெருசாலாம் எதுவும் நமக்கு ரிசல்ட் கொடுத்துறாது. அதனால இந்த மாதிரி ஆப்ல யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் சொன்ன அந்த சில ப்ராசஸ் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். அதே போல மொபைல் ஆல்மோஸ்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து ஆன்லயே இருக்கக்கூடாது, அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அதே போல ப்ளூடூத் வைஃபை மோஸ்ட் ஆஃப் வந்து ஆஃப்ல இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாவே போதும். உங்களால மொபைல் ஹீட்டிங் பிரச்சனை கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.